ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள். நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள். தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி. கடகராசி அன்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த 2025 கூட்டினால் 9ஆம் எண் வரும். இந்த 9ஆம் எண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆவார். அதே சமயம் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறார். இந்த ஆண்டு குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 4 கிரகங்களும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். மே மாதத்திற்கு பிறகு இந்த 4 கிரகங்களுமே பயிற்சியாகி விடுவார்கள். அஷ்டமச்சனி முடிந்து விடும். மே மாதம் வரை மிகவும் விழிப்புணர்வாக இருக்கவும். பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். குறிப்பாக பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீர்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நீடிக்கும். நில புரோக்கர்கள் வட்டிக்கு வாங்கி நிலம் வீடு வாங்கி விற்பவர்கள் வட்டி கூட கட்ட முடியாமல் சில நாட்களில் நிலை தடுமாறி மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். சூழ்நிலை உருவாகும். பலரின் ஆசை வார்த்தையால் மாட்டிக்கொள்ளாதீர்கள். தொழிலில் அகலக்கால் வைக்காதீர்கள். பூர்வீக நிலம் வீடு இந்த ஆண்டு சிக்கல் தீர்ந்து பத்திரப்பதிவுகள் ஏற்படும். நெடுநாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இப்பொழுது நல்ல மருத்துவர் கிடைத்து உடல் ஆரோக்கியம் அடைவீர்கள். கடந்த காலங்களில் பணப்பஞ்சம் பாட்டி எடுத்தது இப்போது தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். முன்பணம் அட்வான்ஸ் போட்டு வாங்கிய நிலம் மீதி தொகையை கொடுத்து கிரயம் செய்ய முடியாமல் நின்று போன நிலம் இப்பொழுது விற்றுவிடும். ஆனால் எதிர்பார்த்த விலை கிடைக்காது. புதிய தொழில் தொடங்க வங்கியில் பெரிய தொகை கடன் கிடைக்கும். சர்வீஸ் சேவை வேலை செய்பவர்கள் வேலை இடமாற்றம் ஏற்படும். கட்டாயம் பதவி உயர்வு பெற்று இடமாறுதல் ஏற்படும். வண்டி வாகனங்களில் பொருட்கள் கொண்டு விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணவரவு உண்டாக பெண் பூனைக்குட்டிக்கு பால் வாங்கி வையுங்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டாக ஆண் பூனைக்குட்டிக்கு பால் வாங்கி வையுங்கள். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டாக மூஞ்சுரு எலிகள் அல்லது பிள்ளையாரை சுற்றி தானியங்களை வையுங்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி தலைவலி, கிறுகிறுப்பு, பிபி பிரஷர் ஏற்படும். எந்த காரணத்தை கொண்டும் கோபப்படாதீர்கள். அமைதியாக இருங்கள். உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். கவனம் தேவை. பால் சாதம், தயிர் சாதம், அன்னதானம் கொடுக்கலாம். திருமணமாகி இதுநாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். வடக்கு திசை நோக்கி இருக்கும் அம்மனுக்கு, அதாவது காளியம்மன், துர்க்கையம்மன், வங்காளியம்மன் இப்படி உள்ள தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் காவேரி கரையோரம் உள்ள முருகனையும் விளக்கேற்றி மனதார வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் இப்பொழுது நடக்கும். கொடுத்த பணம் திரும்பி வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம். அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது கடனாக.
அதேபோல் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கடனாக கொடுக்கக்கூடாது. ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கடன் கொடுக்கக்கூடாது. அதாவது அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு கடனாக பணம் கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வராது. வீண் சண்டை சச்சரவுகள் தான் பணத்தால் கடனால் ஏற்படும். ஆகையால் விழிப்புணர்வாக இருந்து பகை வராமல் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யவும். பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருப்பதால் இறந்து போன முன்னோர்களுக்கு கட்டாயம் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் நல்லாசி பெறுங்கள். வாழ்வில் முன்னேற்றம் பெறுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.